என்னோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி ரொம்ப லவ் பண்ணி தான் 1 இயரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஸோ விவாகரத்து ஆனவங்களை ரீயூனியன் பண்ணுறது பாசிபிலிட்டிஸா இல்லையான்னா, நல்லா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த வில்லிங் இருந்துச்சுன்னா மேபி. உதாரணம் வந்து எங்களுக்கு இப்போ கப்புள்ஸ் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ட்ராஜடியில் இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சண்டை போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்டே இல்லாமல் நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைக்காலஜி கிளாஸ் எடுத்துகிட்டு தான் அவங்கள உள்ளே அனுப்பிச்சி விடுவோம். ஆல்மோஸ்ட் 10 days கழித்து வரும்போது இவங்க தான் ஒரு நல்ல கப்பலாக வெளியில் வருவாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் அந்த விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா அது பாசிபிலிட்டிஸ். அது ஆக்சுவலி செகண்ட் மேரேஜ் எங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ரெக்கமெண்டே பண்ணார். போதிக்காமையே அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க மேலே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும் கடவுளாகவே நினச்சிக்கிறதா? கடவுள் வந்து மூளையில் அந்த சிஸ்டம்லாம் வச்சிருப்பாரு, அதை யாராவது சொன்னாதான் புரியும். அப்போ நம்மளுக்கு எஜுகேட் பண்ணாதான் அந்த நாலேஜ் புரியும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா ரியாக்ஷன் கரெக்டாக வரும். இந்த கிளாஸை அட்டன் பண்ண வர வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. உங்கள் ஸ்பீச்சை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. என்னோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 மாதத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சு. Oh my God. அது ஒரு 3 வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்து விவாகரத்தும் இப்போ வாங்கிட்டாங்க. பட் என் மனசில் இந்த உங்கள் கிளாஸ்க்கு வந்த பிறகு அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி முடியுமா? ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி ரொம்ப லவ் பண்ணி தான் 1 இயராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த கிளாஸை அட்டன் பண்ண முடியுமா, இல்லை அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா சார்? ஷூர் மேடம், உட்காருங்க. ஸோ விவாகரத்து ஆனவங்களை ரீயூனியன் பண்ணுறது பாசிபிலிட்டிஸா இல்லையான்னா எங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் தான். எங்களை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் கொடூரமானவங்கன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது, கெட்டவங்கன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது, அது மாதிரி நல்லவங்கன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது. இதெல்லாம் யார் உருவாக்குவாங்க, இந்த மாதிரி டைட்டிலை யார் கொடுப்பாங்கன்னா சுற்றி உள்ளவங்கனால அவங்க உருவாக்கப்படுறாங்க. நல்லவங்கன்னு சொல்லணும்னா சுற்றி உள்ளவங்களாம் நல்லவங்களாக இருக்கணும், கெட்டவங்கன்னு சொல்லணும்னா சுற்றி உள்ளவங்களாம் கெட்டவங்களாக இருக்கணும், கொடூரமானவங்கன்னு சொல்லணும்னா சுற்றி உள்ளவங்களாம் கொடூரமானவங்களாக இருக்கணும். இவங்களை பார்த்து தான் இங்கே வந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு மாதிரி இதுதான் நடக்கும். விவாகரத்து ஆயிடுச்சு ஆனால் அவங்க நல்லா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் அந்த வில்லிங் இருந்துச்சுன்னா மேபி கண்டிப்பான முறையில் அது சக்ஸஸ் ரேட்டிங்கில் கூட்டு போகலாம். உதாரணம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கப்புள்ஸ் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம். கப்புள்ஸ் தெரப்பின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது விவாகரத்து ஆனவங்களுக்கு நம்ம இன்னும் இதுவரையும் அப்ளை பண்ணலை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ட்ராஜடியில் இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் சண்டை போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்டே இல்லாமல் நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மதுரையில் ஒரு தெரப்பிஸ் வச்சுருக்கோம். 2 பேருக்கும் ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு வில்லா கொடுத்துட்றோம். அதில் எல்லா சலுகைகளும் எல்லா வசதியும் இருக்கும், ஃபுட்டு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள எல்லா திங்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா 2 பேர் கையிலையும் ஹேண்ட்கப் போட்டுருவோம், கை விலங்கு, மனைவி கையிலையும் கணவன் கையிலையும். இந்த தெரப்பிஸ் வந்து 10 days போகும். இந்த ஃபஸ்ட்டு டே போட்டோன்னே என்ன ஆகும்னா நீயா நானான்ற போட்டி வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இந்த ஹேண்ட்கப்பை ரிலீஸ் பண்ணவே மாட்டோம், நோ ரிலீஸ். எப்பயுமே தூங்கும் போது சரி, குளிக்கும் போது சரி, ரெஸ்ட் ரூம் போகும்போது சரி, ட்ரெஸ் பண்ணும்போது சரி, எந்த இடத்துலையுமே இந்த ஹேண்ட்கப் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹேண்ட்கப்புக்கு கீ அங்கே இருக்காது, இவங்க 2 பேர் தான் இருக்கும். இப்போ மொதல் நாள் என்ன ஆகும்னா ஆல்மோஸ்ட் பல வருஷம் சண்டை போட்டதுனால கரப்புறம் தான் இருக்கும். ஒருத்தரோட உதவி இல்லாமல் அங்கே ஒருத்தர் செயல்பட முடியாது. எங்கே போனாலும் சரி, தண்ணி குடிக்க போனாலும் ஒரு ஆளை இழுத்துட்டு தான் போகணும், சாப்பிட போனாலும் ஒரு ஆளை இழுத்துட்டு தான் போகணும், குளிக்க போனாலும் ஒரு ஆளை இழுத்துட்டு தான் போகணும், ரெஸ்ட் ரூம் போனாலும் இழுத்துட்டு தான் போகணும். இப்போ இங்கே என்ன ஆகும்னா மற்றவங்க யாரையுமே இங்கே உள்ளே விட மாட்டோம், இவங்க 2 பேர் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நாள் வந்து அக்ரெசிவ் செட்டில்ட் ஆகும், 2ஆம் நாள் இன்னும் கொஞ்சம் செட்டில்ட் ஆகும். 48 hours போயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இடம் வந்து எங்கே உடையும்னா 2 பேர்த்துக்கு இருக்கிற ஈகோ வந்து டேமேஜ் ஆயிரும். ஏன்னா ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு ஆளுக்கு போக முடியும். ஸோ இந்த தெரப்பிஸ் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தாண்டும் போது ஏனா தானோன்னு கேட்குறேன்னு நடிச்சுக்கிட்டு உண்மையிலேயே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் வீண்டாவாதமாக வேறு வழி இல்லை, வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 6 நாள் 7 நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னா வேறு வழியே இல்லை, 2 பேருமே ஜெல் ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு தூக்கம் வருதுன்னா இந்த அம்மா போய் பெட்டில் படுத்து தான் ஆகணும், அவருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருதுன்னா போய் தான் ஆகணும். இப்போ ஒரு விஷயம் 2 பேர்த்துக்கும் மேட்ச் ஆயிரும். என்ன ஆயிரும்னா ஒருத்தரோட ஆக்ஷனும் இன்னொருத்தரோட ரியாக்ஷனை வந்து கம்மி பண்ண ஆரம்பிக்கும், குறைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 10 நாள் கழித்து
இந்த உலகத்தில் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க உலகத்தில் யாருக்கு என்ன தேவை, என்ன தோணும், என்ன செய்யணுன்றது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ரேசிவ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைக்காலஜி கிளாஸ் எடுத்துகிட்டு தான் அவங்கள உள்ளே அனுப்பிச்சி விடுவோம். இம்மிடியட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துலையும் சைக்காலஜி தெரப்பி போய் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் 10 days கழித்து வரும்போது இவங்க தான் ஒரு நல்ல கப்பலாக வெளியில் வருவாங்க. ஸோ இதே தான் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்களுக்கு இதை மாதிரியெல்லாம் வாழணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சார், அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, பட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக சில சண்டைகள், குடும்ப பிரச்சனைகளால் இனிமேல் சேர வேணான்ற முடிவில் பிரிஞ்சாங்களே தவிர, பட் ஆனால் அவங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா 100% அது ஒர்க் அவுட் ஆகும் மேடம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் இப்போ இவங்களுக்கு விவாகரத்து பண்ணிவிட்டு திருப்பி இன்னொருத்தரை போய் மேரேஜ் பண்ணி தானே வைக்கணும். ஓகே சார், ஒரு பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்களேன். திருப்பி சாமியார் அனுப்ப முடியாது, மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ட்ராஜடிலாம் அங்கே வருமானா, இந்த ட்ராஜடி வருமா என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இதை வச்சு ஒரு ட்ராஜடி வரும். எதை வச்சு? ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு இல்லை, அதை வச்சு ஒரு ட்ராஜடி எக்ஸ்ட்ரா லோடிங். அது ஆக்சுவலி செகண்ட் மேரேஜ் எங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து ரெக்கமெண்டே பண்ணாது. வேறு வழியே இல்லை, பண்ணிட்டாங்கன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செகண்ட் மேரேஜ்ன்றது வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் ஓனருக்கும் செகண்ட் வெஹிக்கிள் செகண்ட் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ரெக்கமெண்டே கிடையாது. மேக்ஸிமம் இருக்கிறவங்க கூட நிம்மதியாக அழகாக அமைதியாக வாழ்கிறதுக்கு என்ன சூழலோ என்ன அறிவோ அது இங்கே வந்து முழுமையாக போதிக்கப்படும். அந்த போதனைக்கு அப்புறம் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா தான் பிரச்சனை. போதிக்காமையே அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க மேலே பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. உதாரணம் வந்து ஸ்கூலு, காலேஜு, தேட்டர்ஸு, மாலு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்டிஷன் குறைபாடு உள்ள குழந்தைய வந்து அப்பா அம்மா கேரி பண்ணிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த 10 வயசு குழந்தைக்கு 10 வயசு குழந்தை மாதிரி நடக்க தெரியாது, பேச தெரியாது, ஓட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அது ஒரு ஆர்டிஷன் குறைபாடு உள்ள குழந்தை. அது அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்போ தெரியும்னா, குழந்தை பிறந்தவொடனே தெரியாது. ஒரு 6 மாதம் 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான் எல்லா குழந்தைய மாதிரி அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணாத போது டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணுவாங்க. டாக்டர் அட்டஸ்டேட் பண்ணுவார், உங்கள் குழந்தைக்கு வந்து ஆர்டிஷன் குறைபாடு இருக்குன்னு. சொன்ன உடனே இந்த 2 பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைய கழுத்து நெரிச்சு கொல்ல மாட்டாங்க. மாற்றா என்ன செய்வாங்கன்னா, தெரபிஸ்ட்டை கூட்டு போய் அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. அது எத்தனை நாள்னா, ஒரு நாள் இல்லை, அந்த 6 மாதத்துலேருந்து நீங்கள் பார்த்து அந்த 10 வயசு வரையும் 10 வருஷமாக முயற்சி பண்ணுவாங்க. அந்த குழந்தைய நார்மல் குழந்தை மாதிரி வளர்த்துடலாம் அப்படின்ற ஆசையில். வளர்க்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த குழந்தைய அப்படி தெரபிஸ்ட் கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, நாலேஜ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வச்சுருவாங்க. அது உங்களா எடுத்து சாப்பிட்ற மாதிரி, ட்ரெஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கு மாறாக வந்து அந்த தாய் தகப்பன் அந்த குழந்தைய சண்டை போட்டோ திட்டியோ அடிச்சோ வச்சா அதுக்கு புரியுமான்னா புரியாது. ஏன்னா மூளையிலேயே அந்த குறைபாடு இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும் போதும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தப்பு பண்ணும் போதும் அது வந்து குறைபாடு. அதை சொல்லி எஜுகேட் பண்ணாதான் அவங்களுக்கு புரியுமே தவிர, சண்டை போட்டு ஸ்லாப் பண்ணி அடிச்சு மண்டை உடைச்சி டிவோர்ஸ் வாங்கினா அது வந்து யார் அதை எஜுகேட் பண்ணா? யாருமே பண்ணல. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் கடவுளாவே நினைச்சுக்கிறதா? கடவுள் வந்து மூளையில அந்த சிஸ்டம்லாம் வச்சிருப்பாரு, அதை யாராவது சொன்னாதான் புரியும். ஹியூமனே அப்படிதான் செட் ஆயிருக்கு. இப்ப நீங்க இந்தியாவை விட்டுட்டு அரபு கண்ட்ரிக்கு போங்க, முருகன்னா யாருன்னு தெரியாது. அரபு கண்ட்ரில போய் இங்க இருந்துட்டு அங்க உள்ள தெய்வத்தை பத்தி பேசினா தெரியாது. இங்க நம்மளுக்கு சொல்றாங்க தெரியுது, சொல்லலாம் எப்படி தெரியும்? அப்ப நம்மளுக்கு எஜுகேட் பண்ணாதான் அந்த நாலேஜ் புரியும். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இந்த எஜுகேஷன் 100% இல்லை, 200% அடித்து சொல்ல முடியும். எப்படி வாழணுன்றதை யாருமே சொல்லாமல் இவனுக்கு வாழ தெரியலன்னு சொன்னால் கல்வி தகுதி தான் அங்கே இல்லை. அதை இங்கே நம்ம உருவாக்குவோம். இதை கற்றுட்டு போகிற யாருக்குமே அவங்கள விட்டு வெளியில் வரணும், இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட வாழணுன்ற எண்ணமே வராது. இருக்கிறவங்கள எப்படி வந்து இப்போ சார்ட்டா இப்போ சொன்ன மாதிரி தான், பேனா எடுக்குன்னு சொன்னோன்னே வேகமாக எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா ரியாக்ஷன் கரெக்டாக வரும். அதனால் முயற்சி பண்ணலாம். அது அவங்க 2 பேருக்கும் மனசு இருந்துச்சுன்னா 100% சக்ஸஸ் ஆகும்.